ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேல்ராஜ் அண்ட் கிரைம் டைரிஸ். யூஎஸ்ல இருக்க வாஷிங்டன் ஸ்டேட்ல இருக்க சியாட்டல்ங்கிற ஊருக்கு பக்கத்தில் பெல் வியூங்கிற ஒரு சின்ன அழகான ஊர் இருக்கு. அந்த பெல் வியூங்கிற ஊர்ல வுட் பிரிட்ஜுங்கிற ஒரு சின்ன அழகான ஏரியா இருக்கு. அந்த ஏரியால ஒரு பார்க் இருக்கு. அந்த பார்க் எப்படி இருக்குன்னா ஒரு செக்லூடடான ஏரியால இருக்கும், கொஞ்சம் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கும். அந்த பார்க்ல நிறைய சின்ன பசங்க வந்து விளையாடுவாங்க. அந்த மாதிரி தான் ஜனவரி மாதம் 4ஆம் தேதி 1997 சாயங்காலம் ஒரு 2-3 சின்ன பசங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. நெடுநேரம் அந்த பார்க்ல விளையாண்டுட்டு இருக்காங்க. நல்லா இருட்டிருச்சு. அப்ப அந்த பார்க்ல இருக்கிற ஒரு ஐசோலேட்டடான ஏரியால ஒரு புதருக்கு பக்கத்துல இருட்டுல ஒரு வித்தியாசமான பொருளை பார்க்குறாங்க. பட் அது என்ன அப்படிங்கிறது அந்த பசங்களுக்கு தெரியல. சரி, ஓகே, இப்போ ரொம்ப லேட் ஆச்சு, நாளைக்கு வந்து பார்த்துக்கலாங்கிற மாதிரி அந்த பசங்க திரும்பவும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அந்த பார்க்குக்கு விளையாட வர்றாங்க. இப்போ பகலில் நல்ல வெளிச்சமாக இருக்கு. அந்த பசங்களுக்கு ஒரு சின்ன ஆர்வம் வருது. நம்ம அந்த பார்க்கில் என்ன கண்டுபிடிச்சோம், அதை போய் செக் பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி போய் பார்க்குறாங்க. அந்த செக்லூடான ஏரியாவுக்கு போகிறாங்க. அந்த புதருக்குள்ளே போய் அந்த 2 சின்ன பசங்களும் பார்த்தாங்கல்ல, அங்க ஒரு பெண்ணோட சடலத்தை பார்த்து மிரண்டிட்டு ஓடி வர்றாங்க. பதறி அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் தன்னோட அம்மா அப்பா கிட்ட சொல்றாங்க. உடனே அந்த அம்மா அப்பா இதை பத்தி 911க்கு கால் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் சொல்றாங்க. அடுத்த ஒரு ½ அன் அவர்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பார்க்குக்கு வராங்க. இந்த பெல் வியூ அப்படிங்கிற ஊரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சின்ன ஊர் தான். மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நிறைய பரிச்சயமானவங்க. கிரைம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 ரேரா நடக்கிற விஷயம். அதுவும் கொலை மாதிரி ஒரு கிரைம்ங்கிறது ரொம்ப ரேரா எப்பயாவது ஒரு நடக்கிற விஷயம். அதுவும் ஒரு பெண்மணி கொடூரமா இந்த மாதிரி பொது வெளியில இருக்க ஒரு பார்க்ல கொலை செய்யப்பட்டது பொதுமக்களுக்கு மட்டுமல்ல, போலீஸ் ஆபீசருக்கு ஒரு சின்ன அதிர்ச்சியை கொடுக்குது. போலீஸ் ஆபீசரும் ஒரே குழப்பத்தோட அந்த பார்க்குக்கு வர்றாங்க. பார்க்கும்போது தெரியுது ஒரு பெண் கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அந்த பெண்ணோட கழுத்தை பார்க்கும்போது தெரியுது யாரோ ஒரு நபர் அந்த பெண்ணோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிருக்காங்க. சோ போலீஸ் கொஞ்சம் க்ளோஸா பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த கழுத்து பகுதியில் ஒரு கயிறை வச்சு இறுக்கி தான் அவங்களை கொலை பண்ணிருக்காங்க. அந்த கயிறோட தடம் வந்து கழுத்துல நல்லாவே பதிஞ்சிருக்கு. சோ இது ஒரு திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைன்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர் அந்த பார்க்கையே செக்யூர் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஏதாவது தடயம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிட்டு வராங்க. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த பெண்ணோட ஐடென்டிட்டி என்னன்னு தெரியல. தெரிஞ்சாதான் அந்த பெண்ணை யாரு கொலை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும். இப்போ போலீஸுக்கு முன் நிற்கிற முதல் சவாலான விஷயம் அந்த பெண் யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது. போலீஸும் அந்த கிரைம் சீனை ஃபுல்லா செக் பண்ணி பார்க்குறாங்க. எந்த விதமான தடயமும் கிடைக்கல. இது பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டு போற தடயம். இது பொதுமக்கள் நிறைய பேர் வந்துட்டு போற பார்க்கு. ஸோ அந்த கிரைம் சீன்ல கிடைக்கிற ஒவ்வொரு தடயமும் கொலைகாரனுக்கு சார்ந்ததா இருக்குமா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ற, ஏதாவது ஒரு கோக் டின் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை கொலைகாரன் தான் குடிச்சிட்டு தூக்கி போட்டு போனான்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் வரதுனால பொதுமக்களும் அதை பயன்படுத்தியிருக்கலாம். ஸோ இந்த கிரைம் சீனை பொறுத்த வரைக்கும் தடயங்களை சேகரிக்கிறது சவாலான விஷயமா இருக்கு. பட் அதே டயத்தில் போலீஸ் அந்த பெண்ணோட உடலை சுத்தி பார்க்கும்போது தொலை தூரத்தில் ஒரு செக் புக்கை கண்டுபிடிக்கிறாங்க. மேபி அந்த செக் புக் இந்த பெண்ணுக்கு சொந்தமானதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செக் புக்கில் பார்த்தீங்கன்னா அது யாருக்கு சொந்தமானது அப்படிங்கிற மாதிரி பேர் எழுதியிருக்கும். அதில் என்ன பேர் எழுதியிருக்குன்னா கிம்பர்லி ஆன் வில்சன் அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கு. ஸோ போலீஸோட அனுமானம் என்ன அப்படின்னா, இந்த செக் புக் கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணுக்கு சொந்தமானதா இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ அந்த செக் புக்கை தவிர அந்த கிரைம் சீன்ல எந்த விதமான தடயமும் கிடைக்கல. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்றாங்கன்னா, அந்த செக் புக்கை வச்சு அந்த பெண்ணோட பேரை வச்சு இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அவங்க கிட்ட இருக்க டேட்டா பேஸை செக் பண்ணி பார்க்கும்போது என்ன மாதிரி அதை ஃபில்டர் பண்றாங்கன்னா, இப்போ கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு 20 வயசு இருக்கும், சின்ன பொண்ணு. அந்த பெண்ணோட பிசிக்கல் ஸ்ட்ரக்சரை வச்சு இந்த பெண்ணோட பேரை வச்சு அவங்க டேட்டா பேஸில் தேடிட்டு இருக்கும்போது அப்போ கிம்பர்லி ஆன் வில்சன் அப்படிங்கிற பேரில் ஒரு ஃபோட்டோ வருது. ஸோ இப்போ போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரி இப்போ அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ கிரைம் சீனில் கண்டுபிடிக்கப்பட்ட செக் புக் இந்த பெண்ணுக்கு சொந்தமானது, கொலை செய்யப்பட்டது கிம்பர்லி ஆன் வில்சன் அப்படிங்கிறது 100% உறுதி செய்யப்படுது. இப்போ அடுத்து அந்த பெண்ணை பத்தியான பேக்ரவுண்ட் செக் பண்ணி பார்க்கறாங்க. அவங்க எந்த ஊரை சேர்ந்தவங்க, அவங்க வீட்டு அட்ரஸ் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த பெண்ணோட டேட்டா பேஸ்ல பார்க்கும்போது 2 விதமான அட்ரஸ் காட்டுது. இவங்க கரண்டா சாண்டியாகோ அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் இருந்துட்டு வராங்க. அங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதே டயத்துல இவங்களோட சொந்த ஊர் எதுனா, இவங்க உடல் எங்க கண்டுபிடிக்கப்பட்டாங்களோ அங்க இருந்து அந்த பார்க்ல இருந்து சில கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் அவங்க வீடு இருக்கு. அவங்க அம்மா அப்பா அந்த வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ அப்போ போலீஸ் என்ன கெஸ் பண்றாங்கன்னா, ஓகே, இந்த பொண்ணு வெளியூருக்கு படிக்கவோ இல்லை வேலைக்கோ போயிருக்காங்க, தன்னோட அம்மா அப்பாவை பார்க்கறதுக்காக இங்க வந்திருக்காங்க, வந்த இடத்துல கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், முறைப்படி அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் போலீஸ் தகவல் கொடுக்கணும்.
நான் நிறைய அமெரிக்கன் கேசஸ்ல பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த மாதிரி ஒரு இறந்து போன விக்டிமை பத்தியான தகவலை அவங்க குடும்பத்துக்கு சொல்லும்போது சும்மா ஃபோன் பண்ணி நீங்க உடனே இங்க வாங்க அங்க வாங்க அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. 2 போலீஸ் ஆஃபீஸர், அதுவும் அந்த கொலை வழக்குக்காக அசைன் செய்யப்பட்ட ஹாமசைடு இன்வெஸ்டிகேட்டர் இருக்காங்களே, அந்த டிடெக்டிவ் தான் முறைப்படி அவங்க வீட்டுக்கு போய் அங்க யார் இருக்கா, அவங்க அப்பா அம்மாவோட வயசு என்ன, அவங்க உடல்நிலை கருதி பார்த்து பக்குவமா எடுத்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்குறேன். அதே மாதிரி தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்க டிடெக்டிவ் என்ன ஃபீல் பண்றாங்க, பக்கத்துல தான் வீடு, சில கிலோமீட்டர் தான், நம்ம அவங்க வீட்டுக்கு போய் தகவல் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி அந்த வீட்டுக்கு முன்னாடி போய் போலீஸ் நிற்கிறாங்க. நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். பார்த்தா அந்த வீடே அப்படி இருள மூழ்கி கிடக்கு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிப்புறமா தாழ்பால் போடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு முன்னாடி 3 கார் நிற்கிது. ஸோ இந்த வீட்டில் இருக்க நபர்கள் யாருமே இந்த வீட்டை விட்டு போகலை அப்படிங்கிறது தெரிய வருது. சரி, ஓகே, மேபி எல்லாம் தூங்கிட்டு இருப்பாங்களோ என்னமோ அப்படின்னு தெரியாம போலீஸ் ஆஃபீஸர் காலிங் பெல் அடிக்கிறாங்க. எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்லை. வீட்டு கதவை தட்டி பார்க்குறாங்க. அப்பவும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. உடனே போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒன்றும் புரியல. என்னடா அது, இந்த வீட்டை சேர்ந்த ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, இவங்க அம்மா அப்பாவோ இல்லை கூட பிறந்த சகோதர சகோதரி யாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தேடி வரல. சரி, வீட்டுக்கு வந்து தகவல் சொல்லலாம் பார்த்தா வீடே இருள மூழ்கி கிடக்கு. ஒண்ணுமே புரியல. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் வந்து அப்படி பின்புறமா வரும்போது அந்த பேக் யார்டில் ஒரு டோர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டோர் வந்து திறந்துருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் அந்த டோரை திறந்துட்டு உள்ள போகும்போது உள்ளுக்குள்ள பயங்கர இருள் சூழ்ந்திருக்கு. வீட்டுக்குள்ள எந்தவித ஆள் நடமாட்டமே இல்லை. அப்படி போலீஸ் ஆஃபீஸர் போய் அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கும்போது அது ஒரு டியூப்ளஸ் ஹவுஸ். அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல பார்க்கும்போது வீடே கலஞ்ச நிலையில இருக்கு. ஸோ இந்த வீட்டுக்குள்ள யாரோ ஒரு நபர் உள்ள புகுந்து ஏதோ ஒரு விஷயத்தை எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, முன்புற கதவுகள் பூட்டப்பட்டிருக்கு, வீட்டுக்குள்ள இருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை, பின்புற கதவு திறக்கப்பட்டிருக்கு, வீடே இப்படி இருக்குன்னா இந்த வீட்டுக்குள்ள மேபி யாராவது இன்ட்ரூடர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு உடனே அவங்க கையில் இருக்க துப்பாக்கி எடுத்துட்டு இப்படி பொசிஷன்ல வச்சுட்டு அப்படி அந்த வீடை ஃபுல்லா தேடுறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபுல்லா தேடிட்டாங்க. ஒண்ணுமே இல்லை. அங்க ஒரு 3வது நபர் அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்லை. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்றாங்கன்னா, மெதுவா அந்த மாடிப்படி வழியா முதல் மாடிக்கு ஏறி போறாங்க. அப்படி முதல் மாடியில் ஏறினோன்னு நீங்க பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ல எப்படி இருக்குன்னா, இப்படி மாடிப்படி ஏறினோன்னா ஒரு லேண்டிங் ஏரியான்னு இருக்கும். அந்த லேண்டிங் ஏரியாவில் சில பேர் வந்து சோஃபா போட்டு வச்சிருப்பாங்க, இல்லை சில பேர் எம்டியா விட்டுருவாங்க. அங்க மேல அந்த லேண்டிங் ஏரியாவுக்கு பக்கத்துல 2-3 பெட்ரூம் இருக்கும். அந்த மாதிரி தான் போலீஸ் ஆஃபீஸர் அந்த லேண்டிங் ஏரியாவில் போய் ஏறி நிற்கும் போது அந்த லேண்டிங் ஏரியாவில் ஃபுல்லா எங்க பார்த்தாலும் ரத்த கரைகள் இருக்கு. டிராகிங் மார்க்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு நபரை வந்து தாக்குறாங்க, உடம்புல ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கு. அந்த நபரை தரதரன்னு இழுத்துட்டு போனா எப்படி இருக்கும், அந்த ரத்தம் மூலமா ஒரு டிராகிங் மார்க்னு உருவாகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு டிராகிங் மார்க் இருக்கு. அது எங்க இருந்து இருக்குன்னா, ஒரு பெட்ரூம்ல இருந்து இன்னொரு பெட்ரூமுக்கு அந்த டிராகிங் மார்க் போறத பார்த்துருக்காங்க. அப்பவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு, இந்த இடத்துல கண்டிப்பா ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறேன். உடனே 2 போலீஸ் ஆஃபீஸரும் அலர்ட் ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் மேல 2 பெட்ரூம்ல ஒரு பெட்ரூம் திறந்திருக்கு. அந்த பெட்ரூமை மெதுவா ஓபன் பண்ணிட்டு போலீஸ் ஆஃபீஸர் துப்பாக்கி வச்சுட்டு அலர்ட்டா உள்ள போய் பார்த்தாங்கல்ல, அங்க பெட்ரூம்ல ஒரு இளம் பெண்ணோட சடலத்தை பார்க்குறாங்க. எங்க பார்த்தாலும் ரத்தம். அந்த பெண்ணோட தலையில கடுமையான ஒரு ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்காங்க. உடம்புல பலமுறை கத்தியால குத்திருக்காங்க. ஒட்டு மொத்தத்தில் அந்த டீனேஜ் பெண்ணோட இறுதி நிமிடம் அவ்வளவு வலி மிகுந்ததா இருந்திருக்கு. இப்போ போலீஸ் ஆஃபீஸர் பதட்டமாயிட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு தெரியும் இந்த கொலைகாரன் மேபி இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. உடனே பேக்கப்புக்கு 2-3 போலீஸ் ஆஃபீஸரை வர சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஹோல் டீம் வந்ததுக்கு அப்புறம் இந்த வீடையே சல்லடை போட்டு தேடுறாங்க. இப்போ நான் சொன்னேன்ல ஒரு டிராகிங் மார்க் அப்படின்னு, அந்த டிராகிங் மார்க் வந்து அந்த லேண்டிங் ஏரியாவில் இருக்கிற ஒரு பெட்ரூம்ல இருந்து இன்னொரு பெட்ரூமுக்கு இருக்கு. இப்போ அந்த பெட்ரூமுக்கு உள்ள போய் பார்த்தா அங்க ஒரு மிடில் ஏஜ் தம்பதிகளோட சடலத்தை பார்க்குறாங்க. ஒரு ஆண் பெண், கணவன் மனைவி அவ்வளவு கொடூரமா கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதாவது ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு 2 பேரோட தலையில தாக்கியிருக்காங்க. அந்த 2 பேரோட உடம்புலையும் பல முறை கத்தியால குத்தின காயம் இருக்கு. தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிணறு வெட்ட பூதம் கிளம்பிச்சுங்கிற மாதிரி. இந்த மாதிரி பொதுவெளியில ஒரு பார்க்ல ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி அவங்க வீட்டுக்கு தகவல் சொல்ல போனா அந்த வீட்டுக்குள்ள 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. உண்மையிலேயே இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரைம் சீனையும் வித்தியாசமான வழக்கையும் இதுவரைக்கும் அமெரிக்க போலீஸ் பார்த்ததில்லை. இப்போ பார்க்ல கொலை செய்யப்பட்ட அந்த பெண் யாரு, அவங்கள எக்ஸாக்டா யாரு கொலை பண்ணா, அவங்க வீட்டில் இருக்க அவங்க குடும்ப உறவுகளையும் யாரு கொலை பண்ணா அப்படிங்கிற
பலவித குழப்பங்களும் திருப்பங்களும் நிறைஞ்ச அமெரிக்கால இருக்க பெல்வியூ அப்படிங்கிற ஊர்ல நடந்த ஒரு வித்தியாசமான ட்ரூ கிரைம் கேஸ் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அப்படி பார்க்ல அந்த பெண்ணையும் அந்த பெண்ணோட குடும்பத்தையும் யார் கொலை பண்ணாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க டைம் 2 செகண்ட்ஸ் எனக்காக ஸ்பெண்ட் பண்ணி என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன் கேஸ் என்னோட சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குற சுவாரஸ்யத்தில் லைக் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ ஒரு செகண்ட் பாஸ் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. நீங்க யாருமே எதிர்பார்க்காத பலவித திருப்பங்கள் இந்த வழக்கில் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் பார்க்ல கொலை செய்யப்பட்டது கிம்பர்லி வில்சன் அப்படிங்கிற பெண்ணுன்னு தெரிய வருது. இப்போ இந்த வீட்டுக்குள்ள கொலை செய்யப்பட்ட 3 பேர் யார் யாருன்னு செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பெட்ரூம்ல ஒரு டீனேஜ் பொண்ணோட பாடியை கண்டுபிடிச்சாங்களா, அந்த பெண்ணோட பேர் ஜூலியா. அவங்களுக்கு 17 வயசாகுது. அவங்க யாருன்னா பார்க்ல கொலை செய்யப்பட்ட அந்த கிம்பர்லியோட சகோதரி. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பெட்ரூம்ல ஒரு தம்பதிகள் கொலை செய்யப்பட்டாங்க. அவங்க யாருன்னா இந்த 2 பெண்களோட அம்மா அப்பா. அவரோட பேர் வில்லியம், அவங்க மனைவியோட பேர் ரோஸ். இவங்க 2 பேரும் தான் அந்த பெட்ரூம்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல மிக குழப்பமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே குடும்பத்தை சேர்ந்த பல நபர்கள் கொலை செய்யப்பட்ட பல வழக்குகள் அவங்க பார்த்திருக்காங்க. பட் இதுல குழப்பமான விஷயம் என்னன்னா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் பார்க்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அங்க இருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்க அவங்க வீட்டுல வச்சு மீதம் இருக்கிற மற்ற குடும்ப உறவுகள் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதுக்குரிய காரணம் தான் புரியல. உண்மையிலேயே இந்த 2 கொலைகளையும் பார்க்ல கொலை பண்ணதும் வீட்டுல கொலை பண்ணதும் ஒரே கொலைகாரனா இல்ல இது ரெண்டுமே கோஇன்சிடென்ஸா நடந்ததா? யதார்த்தமா ஒரு நாள் ஆக்சிடென்ட் அந்த பெண் பார்க்ல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கலாம். அதே டயத்துல இந்த வீட்டுக்குள்ள புகுந்து வேற நபர்கள் கொலை செஞ்சிருக்கலாம் இந்த 3 பேத்தையும். சோ போலீஸை பொறுத்த வரைக்கும் கரெக்டா லிங்க் பண்ண முடியல. இந்த 2 பேத்தையும் கொலை பண்ணது ஒரே கொலைகாரனா இல்ல வேற வேற கொலைகாரங்களா இல்ல ஏதாவது ஒரு சீரியல் கில்லரோட வேலையா அப்படிங்கிறது தெரியல. பிகாஸ் இந்த 2 கொலையும் ஒரே நபர் பண்ணியிருந்தானா மேக்சிமம் அதை ஒரே டயத்திலேயே பண்ணியிருந்தான்னு வச்சுப்போம். அவன் அந்த கொலை பண்ண மெத்தட் ஒரே மாதிரி வந்திருக்கும். பார்க்கில் வச்சு இந்த பெண்ணை கழுத்தை நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்காங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கடினமான பொருளை வச்சு தலையில தாக்கியிருக்காங்க, கத்தியால குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ கொலை பண்றதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதமும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட பேட்டர்னும் வேற மாதிரி இருக்கிறதுனால தான் போலீஸோட சந்தேகம் மேலும் மேலும் வலுப்படுது. இந்த 2 கொலைக்கும் ஏதாவது தொடர்பு இருக்குமா இல்லையாங்கிறத போலீஸால துளி கூட யூகிக்க முடியல. ஓகே, இதை ஒரே கொலைகாரன் பண்ணியிருக்கலாம் இல்ல 2 பேர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுப்போம். கொலைக்கான மோட்டிவ் என்ன? இவங்க வீடுக்குள்ள பார்க்கும்போது நிறைய பொருட்கள் கலைஞ்ச நிலையில இருக்கு. பட் அதே டயத்துல வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பொருள் கூட திருடு போனதுக்குரிய தடயம் இல்லைங்கிறதுனால இது கண்டிப்பா ராபரிக்காக செய்யப்பட்ட கொலை கிடையாது. அதை மேலும் உறுதிப்படுத்துற மாதிரி கொலை செய்யப்பட்ட அந்த பேட்டர்னை பார்க்குறாங்க. இதுக்கு பேரு கிரைம்ல ஓவர் கில்லிங்னு சொல்லுவாங்க. நீ 2 டைம் கத்தியால குத்தினாலே அவன் இறந்து போயிடுவான். பட் 10 டைம் கத்தியால குத்தி ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு மண்டையை உடைச்சி அடிச்சு அதுக்கப்புறம் தரதரன்னு இங்கே இழுத்துட்டு போய் அங்கே இழுத்துட்டு போய் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணியிருக்கான் அப்படின்னா அந்த நபர்களுக்கு இவங்க மேலே பர்சனலாக ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கும், இல்லைனா ஏதோ ஒரு பழைய பகை இருக்கும். அவ்வளவு கோபம் இருந்திருக்கு இந்த 3 பேர் மேலேயும். பார்க்கில் கொலை செய்யப்பட்ட அந்த பெண்கிட்ட கூட இவ்வளோ கோபம் இல்லை. பட் இந்த வீட்டில் கொலை செய்யப்பட்ட 3 நபர்கள் மேலேயும் இந்த கொலைகாரங்களுக்கு ஒரு அளவில்லாத கோபம் இருந்திருக்கு. அந்த கோபத்தோட வெளிப்பாடு தான் 2 வெவ்வேறு விதமான ஆயுதத்தை வச்சு இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போலீஸ் இந்த கிரைம் சீன்ல என்ன தடயம் கிடைக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்றாங்க. அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ்னு சொல்லுவாங்க. 3 பேர் கொலை செய்யப்பட்டிருக்காங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் யார் கொலை செய்யப்பட்டாங்க, 2வது யார் கொலை செய்யப்பட்டாங்க, 3வது யார் கொலை செய்யப்பட்டாங்க, இந்த டிராகிங் மார்க் எதுக்கு வந்தது, இந்த ரூம்ல இருந்து யார் இந்த ரூமுக்கு தரதரன்னு இழுத்துட்டு போனது, இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ்லாம் போலீஸ் ஒர்க் அவுட் பண்றாங்க. இது நம்மளுக்கு வேணா தேவையில்லாத வேலையா இருக்கலாம். பட் இந்த மாதிரி சீக்வன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தகவல் ஒன்லி கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச தகவல். ஃபியூச்சர்ல கொலைகாரனை அரெஸ்ட் பண்ணி விசாரணை பண்ணும்போது அவன் ஒரு சினாரியோ சொல்லுவான்ல, இப்படி வந்தேன் இப்படி கொலை பண்ணேன்னு. இப்போ இவங்க இருக்கிற சயின்டிபிக் ஆதாரத்தை வச்சுட்டு இப்படிதான் அந்த கொலை நடந்திருக்குன்னு இவங்க ஒரு ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்களா, இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. கொலைகாரன் சொல்றது கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படின்னு. ஸோ இவங்களும் அந்த மாதிரி கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் பண்றாங்க. அதுக்கப்புறம் வேற ஏதாவது தடயம் கிடைக்குமா? பிகாஸ் இவ்வளவு கொடூரமா கத்தியை வச்சு கொலை பண்ணும்போது
கொலைகாரன் அவனுக்கும் தெரியாம ஒரு மிக முக்கியமான தடயத்தை விட்டுட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம நிறைய கேஸ்ல பார்த்திருக்கோம், கத்தியால குத்தும் போது அவனோட கையிலையும் காயம் ஏற்பட்டு அவனோட பிளட் அப்படி மிக்ஸ் ஆயிருக்கும் விக்டிமோட பிளட்டோட. அதனால இந்த கிரைம் சீன்ல எங்கெல்லாம் ரத்தம் கிடைக்குதோ எல்லா மாதிரியையும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல முதன்முறையா ஒரு சூப்பரான பிரேக் த்ரூ கிடைக்குது. ரத்தம் தோய்ந்த நிலையில கொலைகாரனோட ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. கொலை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கொலைகாரன் அவனோட ஷூவால சில இடத்துல நடந்து போயிருக்கான். ஸோ அவனோட ரத்தம் தோய்ந்த ஷூ பிரிண்ட் ஒரு கார்பெட்ல ரொம்ப தெளிவா பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துலையும் பதிவாயிருக்கு. அதாவது கொலை செய்யப்பட்ட இந்த பெண்ணோட அப்பா, அவரோட பேர் வில்லியம் இருக்கார்ல, அவரோட ஷர்ட்ல ஒரு பக்கம் இந்த கொலைகாரன் தெரியாம மிதிச்சிருக்கான். ஸோ அந்த ஷர்ட்லையும் அந்த ஷூ பிரிண்ட் பதிவாயிருக்கு. ஸோ இப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் டிஎன்ஏ கிடைக்குமா கிடைக்காதான்னு தெரியல, பட் போலீஸுக்கு கிடைச்ச ஒரு சூப்பரான தடயம், கொலைகாரனோட ஷூ பிரிண்ட்டை கண்டுபிடிக்கிறாங்க. ஜெனரல் அந்த மாதிரி கிரைமே நடக்காத ஒரு கம்யூனிட்டியில இந்த மாதிரி ஒரு கொலை நடக்குது. அதுவும் ஒரே நாள்ல 4 பேர் கொலை செய்யப்பட்டது அந்த கம்யூனிட்டி மக்கள் கிட்ட மிகப்பெரிய அச்ச உணர்வை உண்டு பண்ணுது. இதை எல்லாத்தையுமே ஒரு சீரியல் கில்லர் தான் பண்ணியிருப்பான், அவன் நாளைக்கு நம்மளையும் கொலை பண்ணுவான் அப்படிங்கிறதுனால அந்த ஏரியா மக்கள் பதட்டத்தோட இருக்காங்க. சாயங்காலம் 6-7 மணிக்கெல்லாம் கதவை பூட்டிக்கிறாங்க, வெளியில வரவே மக்கள் பயப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைதியான கம்யூனிட்டியில் ஒரு கொலை நடக்கும்போது கூடிய விரைவில் அந்த கிரைமை சால்வ் பண்ணக்கூடிய அழுத்தம் காவல்துறை அதிகாரிகளுக்கு வருது. போலீஸ் இந்த வழக்கோட விசாரணை எங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா, எந்த ஒரு கேஸ்லயும் சரி இப்படி 3-4 பேர் கொலை செய்யப்பட்டாங்கன்னா அதுல பிரைமரி டார்கெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, செகண்டரி டார்கெட்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரைமரி டார்கெட்னா அந்த நபர் தான் கொலை பண்றதுக்காக இவங்க வந்திருப்பாங்க. அதே டயத்தில் இந்த இடையில இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அதை ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த வீட்டில் ஒரு பொண்ணை கொலை பண்ண வந்திருக்கலாம், அதை காப்பாற்றுறதுக்கு அவங்க அப்பா அம்மா வரும்போது அவங்கள கொலை பண்ணியிருக்கலாம். இதுதான் கான்செப்ட். பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் கொலை செய்யப்பட்டதுனால இதில் பிரைமரி டார்கெட் யாரா இருக்கலாங்கிற மாதிரி போலீஸ் திங்க் பண்ணுறாங்கன்னா, பார்க்கில் வச்சு கொலை செய்யப்பட்ட கிம்பர்லிங்கிற பெண்ணாக தான் இருக்கணும். ஸோ அந்த பிரைமரி டார்கெட் கொலை செய்யப்பட்டது எப்படியோ அவங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதனால அந்த கொலைகாரன் இங்கே அவங்களையும் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க. ஸோ இந்த கிம்பர்லியோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்க்கணும். அவங்களுக்கு ஏதாவது எதிரிகள் இருக்காங்களா, காதலர் இருக்காங்களா, இல்லை முன்னாள் காதலரா, இல்லை எவனா ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணுறானா, மேபி அந்த கிம்பர்லியோட ஹிஸ்ட்ரியை தோண்டி எடுத்தா இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணது யாருன்னு தெரிய வரும்னு ஃபர்ஸ்ட் அந்த கிம்பர்லி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே போலீஸ் கண்டுபிடிச்ச மாதிரி அவங்க சாண்டியாகோல தான் இருக்காங்க. அவங்க ஒரு சேரிட்டி அமைப்பில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதை எல்லாத்தையும் தனி இந்த சின்ன சின்ன பசங்களோட சேர்ந்து சப் கல்ச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு கலரில் ட்ரெஸ்ஸை போட்டு கருப்பு கலரில் மேக்கப் போட்டுட்டு அந்த மாதிரி வித்தியாசமாக மேக்கப் போட்டு தெரிகிற ஒரு கும்பல். அது சில பேருக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி கும்பல்லையும் இவங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. பட் அதுக்கும் இந்த கிரைமுக்கும் என்ன தொடர்பு இருக்குமா அப்படிங்கிறது தெரியல. பட் ஒட்டுமொத்தத்தில் இந்த கிம்பர்லியை வச்சு பார்க்கும்போது இவங்களுக்கு பின்னாடி பெரிய எந்த கிரைம் பேக்ரவுண்டும் கிடையாது. இவங்க குடும்பத்துக்கு தெரிஞ்ச எதிரினி யாரும் கிடையாது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, சாண்டியாகோல இருந்து லீவுக்காக தன்னோட அம்மா அப்பா கூட கொஞ்ச நாள் இருக்கலாம்னு சொல்லி வந்திருக்காங்க. ஸோ லீவுலாம் முடிஞ்சு மறுநாள் திரும்ப சாண்டியாகோக்கு கிளம்பலாங்கிற மாதிரி ஒரு பிளான்ல இருந்திருக்காங்க. இடைப்பட்ட நேரத்தில் தான் இந்த ஒட்டுமொத்த குடும்பமும் கொலை செய்யப்பட்டிருக்கு. இப்போ போலீஸ் அடுத்து என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, இந்த பெண் பார்க்கில் வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அங்கே யாரோ ஒருத்தவங்கள பார்க்க போயிருக்காங்க. பார்க்க போன இடத்துல ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கு. ஸோ அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த கிம்பர்லிக்கு க்ளோஸாக இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு விசாரிக்கும் போது ஒரு 2 பொண்ணுங்களோட கான்டாக்ட் கிடைக்குது. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் இவ நாளைக்கு ஊருக்கு கிளம்பி போகிறதா தான் இருந்தது, பட் இன்னைக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடி மீட் பண்ணிக்கலாம்னு நிறைய பேரை மீட் பண்ணிட்டு இருந்தா. பட் கடைசியில் என்கிட்ட என்ன சொன்னான் அப்படின்னா, நான் இன்னைக்கு பார்க்குக்கு போகிறேன், அங்கே டேவிட் ஆண்டர்சன்கிற ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறேன், அவன் எனக்கு கொஞ்சம் பணம் தர வேண்டியது இருக்குது, அது சம்மந்தமாக நான் அவங்ககிட்ட பேச போகிறேன், அந்த பணத்தை வாங்குவேன், இல்லைன்னா என்ன பிரச்சனைன்னு பேசி தீர்த்துட்டு நாளைக்கு நான் ஊருக்கு போகிறேங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னான். ஆக்சுவலாக நானும் அவள் கூட சேர்ந்து அந்த பார்க்குக்கு போகிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருந்தது. பட் கடைசி நேரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வந்ததுனால நான் அந்த பார்க்குக்கு போக முடியல. ஸோ கடைசியாக கிம்பர்லி டேவிட் ஆண்டர்சன்கிற ஒரு ஃப்ரெண்டை தான் பார்க்க போனா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்றாங்க. இப்போ போலீஸை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸ்ல ஒரு சஸ்பெக்ட் கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்காங்க. கரெக்டா முந்தின நாள் ஒரு நபரை பார்க்க போயிருக்காங்க. அந்த டேவிட் ஆண்டர்சனை பத்தி விசாரிக்கும் போது அவனுக்கு 17 வயசு ஆகுது. இப்போ அவனை விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. அவன் ரொம்ப கேஷுவலா இருக்கான், அவன்கிட்ட எந்த பதட்டமும் இல்லை. சரி சொல்லுங்க டேவிட், நீங்க கிம்பர்லியை கொலை நடந்த அன்னைக்கு பார்க்க போனீங்களா அப்படின்னு கேட்டிருக்கு. சார் நானும் கிம்பர்லி நல்ல ஃப்ரெண்டு தான், நான் அவளுக்கு கொஞ்சம் பணம் தரணும், அதெல்லாம் ஒத்துக்கிறேன்.
நாங்கள் ஏற்கனவே பார்க்கில் மீட் பண்ணலாங்கிற மாதிரி பிளான்ல இருந்தோம். பட் சம்மந்தப்பட்ட நாள் எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வந்துருச்சு, என்னால் நான் மீட் பண்ண போக முடியல. ஸோ நான் அந்த பார்க்குக்கு போகவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். சரி போகலைன்னா என்ன பண்ண, நான் வீட்டில் தான் இருந்தேங்கிறான். யார் கூட இருந்த, நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட தங்கியிருக்கேங்கிற மாதிரி சொல்கிறான். இதுக்கு பேர் ஆங்கிலத்தில் அலபைன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு கொலை நடந்தப்போ நான் கிரைம் சீனில் இல்லை, இந்த இடத்துல தான் இருந்தேன் அப்படின்னா அதை ஒருத்தர் நிரூபிக்கணும்ல. அப்போ என்ன பண்ணுறாங்க, இவனோட ஃப்ரெண்டை கேட்குறாங்க. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் சார் அவன் முழு நைட்டும் என் கூட தான் தங்கியிருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவனை பொறுத்த வரைக்கும் இவன் கிரைம் சீனில் இல்லை, இவன் அந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னா இந்த டேவிட் ஆண்டர்சன்கிற நபரை வந்து எப்படி நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணுறது அப்படின்னா, கிரைம் சீனில் கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் கிடச்சிருக்கல, இப்போ இவன் வந்து காலில் ஒரு ஷூ போட்டிருக்கான். அதை பற்றி கேட்குறாங்க. வேறு ஏதாவது ஷூ வச்சிருக்கான்னு கேட்டதுக்கு இல்லை சார் என்கிட்ட இது மட்டும்தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த ஷூவையும் போலீஸ் கிட்ட கழட்டி தர்றான். இப்போ ஃபாரன்சிக் டீம் வந்து கிரைம் சீனில் கிடைச்ச அந்த ஷூ பிரிண்ட்டையும் இந்த டேவிட்டோட ஷூ பிரிண்ட்டையும் ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அது ரெண்டுமே மேட்ச் ஆகலை. அப்போ போலீஸ் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடுறாங்க. சரி இவன் சொன்னது கரெக்டு தான், இவன் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை, இவன் ஃப்ரெண்டு கூட இருந்திருக்கான், அதை ஃப்ரெண்டும் சொல்லியிருக்கான், அதை எல்லாத்தையும் தாண்டி கொலைகாரனோட ஷூ பிரிண்ட் வந்து மேட்ச் ஆகலை. அப்போ இந்த டேவிட் ஆண்டர்சன் இந்த கொலையை பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு அவனை வந்து சஸ்பெக்ட் லிஸ்ட்லேருந்து எலிமினேட் பண்ணுறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த கிம்பர்லிக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற இன்னும் 2-3 ஃப்ரெண்டு கிட்ட போய் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அதில் இன்னொரு ஃப்ரெண்ட் ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறாங்க. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஓகே சார் நான் கிம்பர்லி, இப்போ நீங்கள் டேவிட்னு ஒருத்தனை விசாரிச்சிங்களே அவங்களாம் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் சார். இந்த டேவிட் கூட ரூமில் ஒருத்தன் தங்கியிருக்கான், அவனோட பேர் வந்து அலெக்ஸ். ஸோ இந்த கொலை நடந்தப்போ அன்னைக்கு சாயங்காலம் ஒரு 7-8 மணிக்கு இந்த 2 பேரும் என்னோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தாங்க சார். வந்து ரொம்ப நேரம் பேசிட்டு 2 பேரும் ஒன்றா கிளம்பி போனாங்க. அப்படி போகும்போது அவங்களோட ஜாக்கெட்டுக்குள்ளே ஒரு பொருளை மறைச்சி வச்சுருந்தாங்க. பார்க்க ஒரு நீளமான பேட்டு மாதிரி இருந்துச்சு சார். ஸோ அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்கன்னு எனக்கு தெரியாதுங்கிறாங்க. சரி எத்தனை மணிக்கு கிளம்பி போனாங்க, நைட்டு ஒரு 9:30-10 மணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ஏற்கனவே டேவிட் போலீஸ்கிட்ட என்ன சொல்லியிருந்தான், சார் நான் சாயங்காலத்துலேருந்து வீட்டில் தான் சார் இருந்தேன், என் ஃப்ரெண்டு கூட இருந்தேன்னு. இப்போ அந்த ஃப்ரெண்டு யார், அலெக்ஸ், அவனை கூப்பிட்டு ஏற்கனவே விசாரிச்சிருக்காங்க. அவன் என்ன சொல்கிறான், ஆமாம் சார் சாயங்காலத்துலேருந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா வீட்டில் இருந்தோம்னு சொல்கிறான். இப்போ அவன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் இந்த கிம்பர்லியோட ஃப்ரெண்டு சொன்ன ஸ்டேட்மெண்ட்லையும் நிறைய முரண்பாடு இருக்கா. அப்போ அவங்க 2 பேரும் பொய் சொல்லியிருக்கானுங்கல்ல. ஸோ கிம்பர்லியோட ஃப்ரெண்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்கானுங்க, அங்கேருந்து நைட்டு 10 மணிக்கு தான் கிளம்பி போனானுங்க, அதுக்கப்புறம் எங்கே போனானுங்கன்னு தெரியல. ஸோ இவங்க 2 பேர் சொன்னது பொய் அப்படிங்கிறது தெரிய வருது. ஏற்கனவே டேவிட்டை விசாரிச்சிட்டாங்க. இப்போ அலெக்ஸ் அப்படிங்கிற இன்னொரு ஃப்ரெண்டு, அவனுக்கு 17 வயசு ஆகுது, அவனை விசாரணை கூப்பிட்றாங்க. அவனும் ரொம்ப கூலாக வந்து உட்கார்றான். போலீஸ் கேட்குறாங்க, ஓகே அலெக்ஸ் நீங்கள் ஏற்கனவே சொன்னீங்க 2 பேரும் வீட்டில் தான் இருந்தீங்கன்னு, திரும்ப ஒரு கதை சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார் நாங்கள் சாயங்காலத்துலேருந்து 2 பேர் வீட்டில் தான் இருந்தோம், எங்கேயுமே போகல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்ல. அடுத்து போலீஸ் சொல்கிறாங்க, கிம்பர்லியோட ஃப்ரெண்டுக்கிட்ட நாங்கள் பேசினோம், நீங்கள் 2 பேரும் 10 மணி வரைக்கும் அந்த ஃப்ரெண்டோட அப்பார்ட்மெண்ட்லேருந்து 2 பேரும் கிளம்பி போயிருக்கீங்க. அப்போ எங்ககிட்ட ஏன் பொய் சொன்னீங்க, அப்போ உண்மையிலேயே 10 மணிக்கு அப்புறம் எங்கே போனீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்கும்போது இப்போ அலெக்ஸுங்கிற அந்த நபர்கிட்ட ஒரு பயங்கரமான பதட்டம் வர ஆரம்பிக்குது. அப்படியே வேர்த்து ஊத்துது, வார்த்தையெல்லாம் கொளர ஆரம்பிக்குது. இப்போ அவனோட முகத்தில் தெரிகிற அந்த பதட்டத்தை வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் அழகாக ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பிகாஸ் ஒரு விஷயத்தை கன்ஃபரண்ட் பண்ணும்போது அதுக்கு அவன் பதில் சொல்லாமல் இவ்வளோ பதட்டமானானா அவங்ககிட்ட ஒரு தவறு இருக்குன்னு அர்த்தம். அப்போ போலீஸ் ஃபீல் பண்ணுறாங்க, இவங்கிட்ட அப்படியே அடுத்தடுத்து கொஸ்டினை கேட்டு இவனுக்கு கண்டினியூஸாக அழுத்தம் கொடுத்தா இவன் உண்மையை சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ போலீஸ் திரும்ப சொல்கிறாங்க, இங்கே பாரு அலெக்ஸ், நீ தான் ஏதோ பண்ணியிருக்கேன்னு தெரியுது, இந்த ஒட்டுமொத்த குடும்பத்தை நீ தான் கொலை பண்ணியிருக்க, பார்க்லேயே நீ தான் பண்ணியிருக்க, வீட்லேயே நீ தான் பண்ணியிருக்க, உண்மையை சொல்லு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒரு அழுத்தம் கொடுத்து கேட்கும்போது அப்படியே அவன் உடஞ்சி அழுக ஆரம்பிச்சிடறான். சார் நான் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் சார், நான் தான் கொலை பண்ணேன் அப்படிங்கிறான். சரிப்பா என்ன நடந்துச்சு சம்பந்தப்பட்ட இரவுன்னு சொல்லும்போது, சார் 10 மணிக்கு கிம்பர்லியோட அப்பார்ட்மெண்ட் வந்து 2 பேரும் கிளம்பணும். நான் என்ன பண்ணேன், டேவிட்டை போய் ரூமில் விட்டுட்டேன் சார். ரூமில் விட்டுட்டு நான் மட்டும்தான் கிம்பர்லியை பார்க்கறதுக்கு அந்த பார்க்குக்கு போனேன். எதுக்கு போனேன்னா டேவிட் இன்னைக்கு வரமாட்டான்னு சொல்கிறதுக்கு. ஏன்னா டேவிட் கிட்ட உனக்கு கொடுக்கறதுக்கு பணம் இல்லை, அவன் உன்னை பார்த்து சொல்கிறதுக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக ஃபீல் பண்ணுறான், அதனால் என்னை அனுப்புனா கூடிய விரைவில் உனக்கு பணம் ரெடி பண்ணி கொடுத்துருவான்னு என்ன அனுப்ப சொன்னான் சார். நான் பார்க்க போனேன், அப்போ வந்து கிம்பர்லி பார்க்கில் தனியாக இருந்தாங்க, சுற்றி எங்கே பார்த்தாலும் யாருமே இல்லை. அப்போதான் சார் என் மனசில் ஒரு கொடூரமான எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். கொடூரமான எண்ணம் அப்படின்னா 99% நம்ம எல்லா கேஸ்லையும் என்ன பார்த்துருப்போம், ஒரு பெண் தனியாக இருக்கு, அந்த பெண் கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுவான் அப்படின்னு பார்த்தா அதுதான் இல்லை.
இந்த அலெக்ஸ் என்ன சொல்கிறான்னா, சார் எனக்கு நெடுநாளாவே ஒரு கொலை பண்ணணும்னு ஆசை சார். அந்த எப்படி கொலை பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கணும் ஆசை சார். ஸோ அப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன், சுற்றி யாருமே இல்லைங்கிறதுனால இந்த சந்தர்ப்பத்தை சூழ்நிலையை பயன்படுத்திட்டு பக்கத்தில் இந்த ஒரு கயிறை எடுத்து நான் தான் கிம்பர்லியோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணேன். இப்போ கொலை பண்ணி முடிச்சுட்டேன், பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. முதல் டைம் பண்ண கொலை. அப்போ எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துருச்சு. கிம்பர்லி யாரை பார்க்க போனாங்க அப்படிங்கிற தகவலை அவங்க வீட்டில் யார்கிட்டயாவது சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல, அவங்க அம்மா அப்பாக்கோ சகோதரிக்கிட்ட சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல. அப்போ அவங்க நம்மளை போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, இப்போ அவங்களையும் கொலை பண்ணிடலாம் அப்படிங்கிறதுனால நான் தான் சார் அவங்க வீட்டுக்கு போனேன். ஸோ கையில் ஒரு பேட் எடுத்துகிட்டு போனேன், கத்தி எடுத்துகிட்டு போனேன். ஃபஸ்ட்டு அவங்க அம்மா அப்பாவை கொலை பண்ணேன், அப்புறம் அந்த தங்கச்சியும் கொலை பண்ணேன். 3 பேரையும் நான் தான் சார் கொலை பண்ணேன். அதுக்கப்புறம் நான் பார்த்தேன், என்னோடய ஷூ பிரிண்ட் ஃபுல்லாக அங்கே பதிஞ்சிருச்சுன்னு எனக்கு தெரியும். அதனால் அந்த ஷூவை வந்து நான் தூக்கி போட்டேன், டிஸ்கார்ட் பண்ணிவிட்டு அதை கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கப்புறம் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கத்தியை நான் தூக்கி போட்டேன் சார். ஸோ இந்த கொலையை எல்லாத்தையும் நான் தான் சார் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அலெக்ஸுங்கிற வந்து கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். ஸோ போலீஸை பொறுத்த வரைக்கும் அந்த டேவிட்ங்கிற நபர் இந்த கிரைம் சீனில் இருந்ததுக்குரிய தடயம் இல்லை, அவனோட ஷூ பிரிண்ட்டும் இல்லை. சரி, இப்போ இந்த அலெக்ஸ் தான் கொலை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத அவனே கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். அந்த 4 கொலையும் கன்ஃபெஷன் பண்ணிக்கிறான். இதுக்குரிய மோட்டிவ் என்னதான் வித்தியாசமாக இருந்தால் கூட இந்த மாதிரி நிறைய பேர் மனநலம் சரியில்லாதவங்க இருக்கானுங்க. அதனால இது ஒரு அக்செப்டபிள் மோட்டிவ் தான். பட் இருந்தாலும் போலீஸுக்கு ஒரு சின்ன நெருடலான ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருக்குது. இவன் கொடுத்த கன்ஃபெஷனை மட்டும் வச்சு இந்த கேஸை ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போனால் இவன் கோர்ட்டில் போய் இல்லை என்னை மிரட்டி கன்ஃபெஷன் வாங்கிட்டாங்கன்னா அந்த கேஸே அப்படியே சரிஞ்சு போயிடும். அதனால் இவன் சொன்ன கன்ஃபெஷன் கரெக்டா, அலெக்ஸ் கரெக்டாக இவன் சொன்ன மாதிரி கொலை பண்ணியிருக்கானா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு தான் ஃபாரன்சிக் தடயங்களை வந்து போலீஸ் சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அலெக்ஸ் தான் இதை பண்ணா அப்படிங்கிறத நிரூபிக்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் தடயத்தை வந்து கலெக்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இந்த கேஸோட முன்னுரையில் நான் சொன்ன மாதிரி கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க. இப்போ இவன் ஒரு தியரி சொல்லியிருப்பான்ல, இப்படி தான் நான் கொலை பண்ணேன், இவங்களை தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ணேன், 2வது கொலை பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான்ல. இதெல்லாம் இவன் சொல்கிறதெல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத வந்து சயின்டிஃபிக் ஆதாரத்தோட நிரூபிப்பாங்க. அதாவது கொலை நடந்தப்போ அந்த இடத்துல யாருமே இல்லாமல் இருந்தால் கூட கிரைம் சீனில் கிடைக்கிற தடயங்களை வச்சு உண்மையிலேயே அந்த இடத்துல என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத சொல்ல முடியும். அது ஒவ்வொரு கிரைமுக்கும் வேறுபடும், கொலை பண்ணுற மெத்தடை பொறுத்து வேறுபடும். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு, பேட் மாதிரி ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அடிச்சிருக்காங்க, கத்தியை வச்சு குத்தி கொலை பண்ணியிருக்கான். அப்போ பிளட் ஸ்பேட்டர், ரத்தம் தெரிச்சிருக்கும்ல, அதாவது அந்த விக்டிமோட ட்ரெஸ்லையும் தெரிச்சிருக்கும், பக்கத்தில் இருக்க வால்லையும் தெரிச்சிருக்கும், சீலிங்லையும் தெரிச்சிருக்கும். ஸோ இந்த பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, உண்மையிலேயே இந்த கிரைமில் என்ன நடந்துச்சு, யாரை ஃபஸ்ட்டு கொலை செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற ஒரு கிரைம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பிளட் ஸ்பேட்டரை வச்சு பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கிறது என்ன அப்படின்னா, இந்த பெட்ரூமில் இருக்க வயசான தம்பதிகள் அவங்கள தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அந்த 2 பேரில் ரோஸுங்கிற மனைவியை தான் ஃபஸ்ட்டு கொலை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, இந்த கணவர் வில்லியம் கணவரோட ட்ரெஸ்ஸுக்கு பின்னாடி ஷர்ட்டில் நிறைய பிளட் ஸ்பேட்டர், ரத்த கரையை கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இவர் பெட்டில் இப்படி திரும்பி படுத்திருக்காரு, அவங்க மனைவி இந்த பக்கம் படுத்திருக்காங்க. ஸோ வந்த கொலைகாரன் ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு ஃபஸ்ட்டு அவங்க தலையில் அடிச்சிருக்கான். அந்த ரத்தம் வந்து அவரோட முதுகு பகுதியில் தெரிச்சிருக்கு. தன்னோட மனைவியோட அலறல் சத்தம் கேட்டு அவர் எந்திரிச்சுக்காரு. அதுக்குள்ளே திரும்ப அவங்க மனைவியை கத்தியால் குத்த ஆரம்பிக்கிறான். உண்மையிலேயே அவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த கொலைகாரன் திரும்ப அதே கடினமான ஆப்ஜெக்டை வச்சு இந்த கணவரை தாக்கியிருக்கான். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இப்படி தவண்டு அந்த பெட்டோட எண்டுக்கு வந்திருக்காரு. அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, அந்த ரத்தத்தோட ட்ரையலை வச்சு. அப்போ என்ன நடந்திருக்குன்னா, அவர் அந்த கொலைகாரன்ட்டு தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காரு. பட் அந்த பெட்டோட எண்டுக்கு வரும்போது அவர் திரும்ப இவரையும் கத்தியால் குத்திருக்கான். அவர் அந்த பெட்டோட எண்டுலேயே மரணிச்சிறாரு. இதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, இவங்க போகிற அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்து ரூமில் படுத்திருந்த அந்த சின்ன பொண்ணு வருது, டீனேஜ் பொண்ணு. இப்போ அந்த பெண்ணை இங்கே தலையில் வச்சு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்கேயே மயக்கமாயிடுச்சு. தரன்னு அந்த பொண்ணை இங்கேருந்து அந்த பொண்ணோட பெட்ரூமுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு கத்தியால் குத்தி கொலை பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த டிராகிங் மார்க். ஸோ ஃபஸ்ட்டு மனைவி, 2வது கணவர், அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி உறுதி செய்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த மனைவி கொலை பண்ணும்போது அந்த கணவரோட முதுகு சட்டப்பகுதியில் தெரிச்ச ரத்தம், 2வது அந்த செவத்தில் இருக்க பிளட் ஸ்பேட்டர், 3வது அந்த டீனேஜ் பொண்ணை தரன்னு இழுத்துட்டு போனது. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பக்காவாக ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க. அப்போ அந்த நபர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டோட ஒத்து போகுது. அதாவது அலெக்ஸ் சொல்லியிருக்கான்ல, ஃபஸ்ட்டு நான் இப்படி வந்தேன், இவங்களை கொலை பண்ணேன், அடித்தேன், கத்தியால் குத்தினேன், மாறி பண்ணேன், அந்த பொண்ணு ஓடி வந்துச்சு, நான் அடித்தேன், அப்புறம் இங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போய் அந்த ரூமில் போட்டு கொலை பண்ணேன். இது எல்லாமே பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது.
ஒரே ஒரு விஷயத்தை தவிர. ஸோ பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் என்ன ஒரு முக்கியமான விஷயத்தை இன்கன்சிஸ்டன்ஸை இந்த அலெக்ஸ் சொன்னதுலேருந்து கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, ஓகே இவங்க ஒரு கடினமான ஆப்ஜெக்டை வச்சு தாக்கியிருக்கானுங்க, கத்தியால் குத்தியிருக்கான். அப்போ என்ன ஆகுதுன்னா ரத்தம் வந்து எல்லா பக்கமும் தெரிக்குது, 4 பக்கம் தெரிக்குது. ஸோ இவங்க அடித்த ஃபோர்ஸு, கத்தியால் குத்தின பொசிஷன் எல்லா ஆங்கிலையும் வச்சு பார்க்கும்போது 4 சவத்துலேயும் ரத்தம் தெரிச்சிருக்கணும். பட் ஒரு சவத்தில் மட்டும் ரத்தமே இல்லை. அப்போ அதுலேருந்து அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, அலெக்ஸ் மட்டும் இந்த கொலையை செய்யலை, கூட ஒரு நபர் இருந்திருக்காரு. அதனால தான் ரத்தம் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அந்த செவத்தை நோக்கி போல. ஏன்னா அந்த கொலைகாரன் அங்கே நின்றுருக்கான், அவன் மேலே அந்த ரத்தம் தெரிச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அலெக்ஸ் சொன்னது எல்லாமே ட்ரூ தான். எப்படி கொலை பண்ணோம், எப்படி குத்தினோம், எப்படி அடித்தோம், எல்லாமே பர்ஃபெக்ட். ஒன்றே ஒன்று, அந்த இடத்துல அலெக்ஸ் மட்டுமல்ல கூட இன்னொருத்தரும் இருந்திருக்கான் அப்படிங்கிறது தான் இந்த பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஸோ பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் சந்தேகப்படுறதுக்கு இன்னொரு மிக முக்கியமான காரணமும், இப்போ ஒரு நபர் ஒரு கொலையை பண்றான்னு வச்சுக்கோங்களேன், 2 வெவ்வேறு விதமான ஆயுதத்தை ஒரே டயத்தில் பயன்படுத்துறதுக்குரிய வாய்ப்பு கம்மி. ஒரு டைம் ஒரு பேட்டால் அடிச்சு உடனே அந்த பேட்டை கீழே வச்சுட்டு கத்தியால் அடிச்சு, இது வாய்ப்பு இல்லை. ஸோ அவங்க சந்தேகப்படுறது என்னன்னா, 2 பேர் கொலை பண்ணியிருக்காங்க. ஒருத்தன் பேட்டை வச்சு அடிச்சிருக்கான், ஒருத்தன் கத்தியால குத்திருக்கான். இதுதான் நடந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அப்ப அந்த இன்னொருத்தன் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? சந்தேகமே இல்லை, இவங்க கூட ரூம்ல தங்கி இருக்க அந்த டேவிட் ஆண்டர்சன். அவன் தான் கிம்பர்லியை ஃபர்ஸ்ட் அந்த பார்க்கில் போய் மீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் அப்போ அலெக்ஸ் ஏன் பொய் சொல்லியிருக்கான் அப்படின்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கொலையை பண்ணியிருக்காங்க. பட் தன்னோட ஃப்ரெண்டை காப்பாத்துறதுக்காக அலெக்ஸ் பொய் சொல்லியிருக்கான் அப்படிங்கிறது உறுதி செய்யப்படுது. இப்போ கிரைம் சீன் ரீகன்ஸ்ட்ரக்ஷனும் அலெக்ஸ் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டும் மேட்ச் ஆகுது. ஸோ இதை வச்சு கூட எவிடன்ஸாக வச்சு அலெக்ஸுக்கு தண்டனை வாங்கி தர முடியும். பட் இதில் டேவிட் ஆண்டர்சன் உள்ளே இருக்கான் அப்படிங்கிறத எப்படி நிரூபிக்கிறதுங்கிறதுக்காக சர்ச் வாரண்ட் வாங்கிட்டு அந்த டேவிட் ஆண்டர்சனோட வீடையும் அவனோட காரையும் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த காருக்குள்ள ஒரு கயிறை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கயிறையும் கிம்பர்லியோட கழுத்தில், அதாவது அவங்களை கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட அந்த கயிறால் ஏற்பட்ட தடயத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது 100% மேட்ச் ஆகுது. ஸோ கிம்பர்லியை கொலை பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட கயிறு டேவிட் ஆண்டர்சனோட காரில் இருந்துச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கும் இந்த கொலையில் பங்கு இருக்கு. அலெக்ஸ் சொன்ன கன்ஃபர்ஷனை வச்சு ஈஸியாக லிங்க் பண்ணிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அலெக்ஸ் கொலை பண்ணுறப்போ போட்டிருந்த அந்த ஷூவையும் கொலைக்காக பயன்படுத்தப்பட்ட ஆயுதத்தையும் ரெக்கவர் பண்ண முடியல. பட் அதே டயத்தில் ஒன்லி கொலைகாரனுக்கு மட்டுமே தெரிஞ்ச பல விஷயங்களை அலெக்ஸ் சொன்னதுனால அதை ஒரு எவிடன்ஸாக வச்சு அலெக்ஸை வந்து கன்விக்ட் பண்ணலாம். டேவிட்டோட காரில் வந்து அந்த கயிறு இருந்தனால அதை வச்சு டேவிட்டை வந்து கன்விக்ட் பண்ணலாம். ஸோ இந்த 2 தடயங்களையும் வச்சுட்டு இந்த கேஸை கோர்ட்டுக்கு ட்ரையலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. பட் இதில் கன்ஃபியூஷனான சேலஞ்சிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலைக்கான மோட்டிவ் என்னங்கிறது கிளியராகவே இல்லை. இந்த 2 பேரும் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு உண்மையிலேயே கொலை பண்ணுறதை ஜாலியாக என்ஜாய் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். ஸோ நேராக பார்க்குக்கு போனோமா, அந்த பொண்ணு தனியாக இருந்தாலா, கயிறை வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டோம். அவ்வளவு ஹாப்பியாக இருந்துச்சு, சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் அவங்க வீட்டுக்கு போய் அவங்க வீட்டில் இருக்க 3 பேரையும் கொலை பண்ணோம். இது ஜஸ்ட் ப்ளஷருக்காக, சந்தோஷத்துக்காக பண்ணது. இதுக்கு பின்னாடி எந்த மோட்டிவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குங்கிறது யாருக்கும் தெரியல. ஒருவேளை கிம்பர்லி கிட்டேருந்து வாங்கின பணத்தை இவன் கொடுக்க முடியாமல் கொலை பண்ணியிருக்கலாம். அந்த கொலையை மறைக்கிறதுக்காக இந்த 3 பேரை கொலை பண்ணியிருக்கலாம். இல்லை கிம்பர்லி கிட்ட தவறாக நடக்கிறதுக்காக கொலை பண்ணியிருக்கலாம். என்ன வேணாலும் நடக்கலாம். பட் அதே டயத்தில் கிம்பர்லியோட உடலை பிரேத பரிசோதனை பண்ணும்போது அவங்க கிட்ட யாரும் தவறாக நடக்கலைங்கிறது தெரிய வர்றதுனால இது ஒன்லி இவங்க சொன்ன மாதிரி ப்ளஷருக்காக கொலை பண்ணியிருக்கலாம். அதாவது கொலை பண்ணுறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்ஜாய் பண்ணுறதுக்கு. அப்படி இல்லைன்னா அந்த பெண்கிட்ட வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் அந்த பொண்ணை அமைதியாக்குறதுக்காக கொலை பண்ணிருக்கலாம். இதில் 2ல் ஏதாவது ஒன்று தான் நடந்திருக்கணும். பட் வாட் எவர் இட் இஸ், இந்த 2 பேர் தான் கொலை பண்ணாங்க அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டு இந்த ஆதாரங்களோட இந்த வழக்கு அமெரிக்க நீதிமன்றத்துக்கு விசாரணைக்கு போகுது. பட் இதில் என்ன பிரச்சனைனா, இந்த கொலை பண்ணும்போது 2 பேருமே 18 வயசு குறைவா 17 வயசு தான் இருந்திருக்கு. அப்போ என்ன ஆகும், உண்மையிலேயே இவங்களை அடல்ட்டாக கன்சிடர் பண்ணி ட்ரீட் பண்ணுறதா இல்லை சின்ன பசங்கன்னு சொல்லி ட்ரீட் பண்ணுறதா அப்படின்னு பார்க்கும்போது அமெரிக்காவில் என்ன பண்ணுவாங்கன்னா, வயசை மட்டும் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. நீ 15 வயசு பையனாக இருந்தால் கூட நீ என்ன மாதிரி கொலை பண்ணுற, அந்த கொலையோட நேச்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க. பிகாஸ் நீ அவ்வளவு கொடூரமாக ஒரு கொலையை பண்ணியிருந்தனா நீ சமூகத்துக்கு எவ்வளோ ஆபத்தானவன், அப்போ வயசை வந்து கன்சிடரே பண்ண மாட்டாங்க. பட் இந்த பசங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நாங்கள் ப்ளஷருக்காக எப்படி கொலை பண்ணால் ஜாலியாக இருக்குன்னு நினச்சி பண்ணுறோம்
அப்படிங்கிற ஒரு குரூயலான மைண்ட் செட்டுக்காட்டியும் ஒரு 17 வயசு பசங்க இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ணால் சமூகத்துக்கு இவங்க எவ்வளவு ஆபத்தானவங்க அப்படிங்கிறதையும் கன்சிடர் பண்ணி என்னதான் இவங்களுக்கு 18 வயசு ஆகாமல் இருந்தால் கூட இவங்களை அடல்ட் அப்படிங்கிற மாதிரி கன்சிடர் பண்ணி இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க. 2 பேரும் குற்றவாளிங்கிற மாதிரி உறுதி செய்யப்பட்டு 2 பேருக்கும் 4 ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. கன்சிக்யூட்டிவாக அதை அனுபவிக்கணும். கன்சிக்யூட்டிவ்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆயுள் தண்டனை அனுபவிக்கணும், அது ஒரு பீரியடில் முடியுமா, அதுக்கப்புறம் 2வது ஆயுள் தண்டனை ஸ்டார்ட் ஆகும், 3வது ஆயுள் தண்டனை ஸ்டார்ட் ஆகும், 4வது ஆயுள் தண்டனை. ஸோ இந்த 4 ஆயுள் தண்டனை அனுபவிக்கிறதுக்கே அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. ஸோ அட் த எண்டு பார்த்தீங்கன்னா இந்த 17 வயசு பசங்க வாழ்க்கை ஃபுல்லாக ஜெயிலில் இருக்கணும், அவங்க வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ இந்த வழக்கோட விசாரணை இதோட முடிவுக்கு வருது. பட் இந்த கேஸ் ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. அதுவும் வந்து இந்த ஃபாரன்சிக் பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் வந்து சும்மா வேற லெவலில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் இது அலெக்ஸ் சொன்ன கன்ஃபர்ஷனை மட்டும் அவங்க எடுத்துட்டு சின்ன தடயங்களை வச்சுட்டு அவனுக்கு மட்டும் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் உண்மையிலே அந்த பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் வந்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. இந்த பக்கம் ரத்தம் தெரிச்சிருக்கணும், ஆனால் அந்த செவத்துக்கு வரல அப்படின்னா அந்த இடத்த யாரோ பிளாக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கொலை பண்ண அலெக்ஸை தவிர இன்னொருத்தனும் இருந்திருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு திரும்ப அந்த டேவிட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க பாருங்க. உண்மையிலேயே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸில் இன்னும் பலவித அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகள் இருக்குது. ஃபஸ்ட்டு அலெக்ஸ் எதுக்காக டேவிட்டை காப்பாற்ற முயற்சி பண்ணா அப்படிங்கிறது தெரியல. 2வது உண்மையிலேயே இந்த கொலைக்கான மோட்டிவ் என்ன அப்படிங்கிறது தெரியல. அந்த பசங்க சொன்னது உண்மையா இல்லை கொலை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த ப்ளஷரை ஃபீல் பண்ணுறதுக்காண்டி பண்ணாங்களா இல்லை எதுக்காக அந்த கொலையை பண்ணாங்கன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த மோட்டிவும் இந்த பசங்க எதுக்காக அலெக்ஸ் அவனை காப்பாற்ற முயற்சி பண்ணா அப்படிங்கிறதும் வெளியில் வரப்போகிறதில்ல. பட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஃபாரன்சிக் டீம் ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிரைம் நம்மளுக்கு என்ன உணர்த்துது அப்படின்னா, ஒரு கிரைம் நடக்கும்போது அந்த இடத்துல ஒருத்தர் இறந்து போவாங்க, ஒரு கொலைகாரர் இருப்பாங்க. இந்த 2 பேரும் மட்டும்தான். பட் இந்த 2 பேரை தவிர அந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. பட் அப்படி அதை பார்க்குறதுக்கோ எந்த ஐ விட்னஸோ இல்லாமல் இருந்தால் கூட அந்த கிரைம் சீனில் கிடைச்ச தடயத்தை வச்சு எக்ஸாக்டாக அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத அட்லீஸ்ட் ஒரு 90% கிளியராக யூகிக்க முடியும். அதை ஒரு சரியான ஃபாரன்சிக் டீம் ஒர்க் பண்ணா. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பிளட் ஸ்பேட்டர் எக்ஸ்பர்ட் இருந்துச்சு. பட் ஒவ்வொரு கேஸ்லையும் ஒவ்வொன்று இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்திருப்பான், அந்த இடத்துல காலடி தடம் இருக்கும், பாத்ரூமில் ஒரு தண்ணி ஓடிட்டு இருக்கும். இந்த மாதிரி கிடைச்ச தடயங்களை வச்சு அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்டை வச்சு கண்டிப்பாக இந்த கிரைம் எப்படி நடந்திருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத ஃபாரன்சிக் டீமால் சொல்ல முடியும். ஸோ ஒட்டுமொத்தத்தில் ஃபாரன்சிக் டீம் சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் இந்த வீடியோவில் பதிவு பண்ணுங்கள். இந்த பசங்க என்ன காரணத்துக்காக இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி அனதர் கேஸில் உங்களை சந்திக்கிறேன். Till then, stay safe, take care, bye.